ஜெயலலிதா புகைப்படத்தை குப்பை தொட்டியில் வீசிய மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் உள்ள மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணனிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மின் பகிர்மான கோட்ட அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்ற நிலையில் முன்னதாக அலுவலகத்தில் இருந்த ஜெயலலிதா புகைப்படம் அகற்றப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. நேற்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் ஒரு அமைச்சருடைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவருடைய திருவுருவ படங்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில போட்டு அசிங்கப்படுத்தியிருக்கிறது இந்த அரசு. எங்களுடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராக 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர்கள் அந்த பகுதியில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட படங்கள். அதனால் இவர்களுக்கு என்ன நஷ்டம்? ரெண்டாவது ஒரு அதிகாரி வராது, அந்த அதிகாரி முதல் கொண்டே என்ன பண்ணிருக்கணும், அந்த படங்கள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா எங்களுடைய பர்மிஷனோட அதை எடுத்து எங்ககிட்ட கொடுத்திருந்தா கூட நாங்க வச்சிருந்திருப்போம். ஆனா இது கண்டிக்கத்தக்க செயல். எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட நேற்று அறிக்கை கொடுத்திருக்காங்க. எங்களுடைய அம்மா பேரவையுடைய செயலாளர் இன்னைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா என்ன விஷயம் நடந்ததுன்னா, அது ஒரு அரசு அலுவலக திறப்பு விழா. அந்த அலுவலகம் எங்களுடைய இபி சம்பந்தப்பட்ட அலுவலகம். அங்க இருந்த அரசுடைய அதிகாரிகள் தவறான முறையில் எங்களுடைய அம்மாவுடைய திருவுருவப் படங்களை எடுத்து போட்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சம்பந்தமாக இன்றைக்கு நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய சேர்மன் அவரிடம் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இன்னைக்கு இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு எல்லா அரசு அலுவலகத்திலும் இன்றைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் கலைஞருடைய போட்டோலாம் வச்சிருக்காங்க, கருணாநிதி போட்டோலாம். இதையெல்லாம் நாங்க எடுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடது. எந்த இடத்துல இருந்தாலும் அரசுடைய நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய படத்தை எடுத்து அசிங்கப்படுத்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியா அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவர் தவறும் பட்சத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் மின்சார பிரிவின் சார்பாக அனைத்து மாநிலம் முழுவதுமே மின்சார வாரியத்தினுடைய எங்களுடைய ஊழியர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வகையில் இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.